தென்பொதிகை மண்ணில் தோன்றிய தவ புதல்வியாய், விருதைச் சீமையின் கல்விக் கலைமகளாய், மாநில தலைநகர் தொட்டு கல்விச் சேவை புரியும் மலைமகளாய், பற்பல தொழில்நிலைகள் அமைத்து செல்வ வளம் சேர்க்கும் அலைமகளாய், பாரதத் தாயின் மணிமகுடத்தில் பொன்னாக வீற்றிருக்கும் சான்சி ராணியாய், புணரி நீராடி முளரி தோள் தொடுத்து வீரப்பெண்ணாக வலம் வரும் வீரமங்கை வேலு நாச்சியாராய், பல இன்னல்களையும் முறியடித்து பெண் கல்வியின் முக்கியத்துவம் உணர்த்திய சாவித்திரிபாய் புலேவாய், அக்கினிப் பிழம்பின் விழியாய், ஆகாய மின்னலின் ஒளியாய், இளம் மாணவர்களின் இதயத் துடிப்பாய், ஈகை பண்பிற்கே உரித்தானவராய், உள்ளத்தில் உண்மை உடையவராய், ஊக்கப்படுத்துவதில் உயர்ந்தவராய், எளிமையான திரு உருவிற்கு உருவானவராய், ஏற்றமிகு நிறுவனங்களின் தலைமை பண்பானவராய், ஐயம் சிறிதுமின்றி உழைப்பால் உயர்ந்தவராய், ஒற்றுமையே பலம் என்னும் கொள்கை உடையவராய், ஓங்கி வளர்ந்து பார்போற்றும் தகைமை உடையவராய், ஔதமாய் வானுயரத் திகழ்ந்தாய் அம்மா. பார்போற்றும் அன்னை மரியாளின் அன்பு மகளாய், அனைவராலும் போற்றப்படும் தலைவியும் தாங்களே அம்மா. தங்களைப் போல சுயநலமில்லா பண்பு நலன்களோடு அனைத்து மகளிரும் வாழ்க்கையில் சிறக்க அருள் புரிய வேண்டுமாய் தங்களை போற்றி வாழ்த்தி வணங்குகிறேன் அம்மா.